Praise the Lord. நாவானது அநீதியான உலகம்னு சொல்லப்படுது, a world of iniquityன்னு சொல்லப்படுது. எப்படி ஒரு காட்டு தீ பரவுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன நெருப்புல தான் ஆரம்பிக்குது. அதே போல நம்ம பாவத்துல விழுறதுக்கு நம்மளோட வார்த்தைகள் ஒரு பெரிய ஒரு ரோலை பிளே பண்ணுது. சொல்லுவாங்கல்ல, நீ எதை வேணாலும் நம்ம மாத்திடலாம், ஆனா நீ வார்த்தையை விட்டனா அதை திரும்ப அள்ள முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்கல்ல. சோ இன்றைக்கு கூட உங்களோட நாவை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னா ஆண்டவர் நம்மள அனலைஸ் பண்ண சொல்றாரு. இந்த நாவல தான் நம்ம தேவனை துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். ஆனா இதே நாவல தான் பிறரை நம்ம ஹர்ட் பண்றோம், பிறரை சபிக்கிறோம், தேவையில்லாத காரியங்களை பேசுறோம், நெகட்டிவான திங்ஸ் நம்ம இந்த நாவல் மூலியமா பேசுறோம். சோ இன்றைக்கு தேவனிடத்துல மன்னிப்பு கிட்ட, ஏசப்பா இந்த நாவை நீங்க சுத்திகாரிங்க, நான் பேசுற பேச்சுகள் எல்லாமே மாறணும், உங்களை துதிக்கிறதாகவும் உமக்கு மகிமை கொண்டு வரதாகவும், அது மட்டும் இல்ல பிறரை கட்டுகிற வார்த்தைகள் என்னோட நாவல் புறப்படணும். நீங்க ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களோட நாவை சுத்திகரித்து பிறரை கட்டும்படிக்கு, பிறருக்கு ஆறுதலா பேசும்படிக்கு, தேவனை உயர்த்தும்படிக்கு உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமென். God bless you. Have a blessed day.